3 செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். ரேஷன் கடையை பூட்டி இந்திய கம்யூனிஸ்ட் போராட்டம். இலவச அரிசியை வழங்காமல் இருக்கும் அரசின் நடவடிக்கைக்கு கண்டனம். இனப்பெருக்கத்திற்காக ஆஸ்திரேலிய பிளமிங்கோ பறவைகள் உஸ்டேரிக்கு படையெடுப்பு. வேட்டையாடினால் கடும் நடவடிக்கை. பொதுப்பணித்துறை அதிகாரியிடம் உப்பளம் மக்கள் மனு. முத்திரையர் பாளையம் தண்ணீரை விநியோகம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். பொதுமக்களுக்கு இலவச அரிசி வழங்கப்படாததை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ரேஷன் கடையில் பூட்டு போடும் போராட்டம் நடத்தினர். புதுச்சேரி அரசு சார்பில் நியாய விலைக்கடை மூலமாக இலவச அரிசி வழங்கப்பட்டு வந்தது. கடந்த 6 மாத காலமாக அரிசி வழங்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டது. முதலமைச்சர் குடிமைப்பொருள் வழங்கல் துறை இயக்குனர் அரசின் சார்பில் வழங்கப்படாமல் இருந்து வரும் 4 மாத அரிசியை தலா 20 கிலோ வீதம் 2 தவணையாக வழங்கப்படும் என அறிவித்தார்கள். அறிவித்து 2 மாதங்கள் கடந்த நிலையில் முதலமைச்சர் தொகுதியிலும் இன்னும் சில வேறு தொகுதிகளில் மட்டும் அரிசி வழங்கியுள்ளார்கள். தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இதுவரை இலவச அரிசி வழங்கப்படவில்லை. இந்த இலவச அரிசியை நம்பியுள்ள ஏழை எளிய மக்கள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்துள்ளார்கள். இதனை கண்டிக்கும் வகையில் அரசுக்கு உணர்த்துவதற்காக புதுப்பேட்டை நியாய விலைக்கடையை இழுத்து பூட்டும் போராட்டம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி புதுப்பேட்டை கிளையின் சார்பாக நடைபெற்றது. இப்போராட்டத்திற்கு கிளை செயலாளர் முத்துராமன் தலைமை தாங்கினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு உறுப்பினர் சேது செல்வம், தொகுதி செயலாளர் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொகுதி குழு உறுப்பினர் முருகன், மாதர் சங்க தொகுதி தலைவர் சுமதி, இளைஞர் பெருமன்ற மாநில குழு உறுப்பினர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுவை அருகே உள்ள உசுட்டேரிக்கு ஆஸ்திரேலிய பறவைகள் அதிகம் வந்திருப்பதால் அவைகளை வேட்டையாடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை எச்சரித்துள்ளது. வில்லியனூர் அருகே உள்ள உஸ்டேரிக்கு மழைக்காலம் துவங்குவதற்கு முன்பாக வெளிநாட்டில் இருந்து பறவைகள் வருவது வழக்கம். இந்த பறவைகள் இங்கு வந்து முட்டையிட்டு குஞ்சு பொரித்து கோடை வெயில் துவங்கும் முன்பாக தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பி செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளது. இதன்படி இந்த ஆண்டு மழைக்காலத்திற்கான அறிகுறிகள் தென்படுவதை ஒட்டி ஆஸ்திரேலியாவில் அதிகம் காணப்படும் பிளமிங்கோ பறவைகள் கூட்டம் கூட்டமாக உஸ்டேரிக்கு வர துவங்கியுள்ளன. பல ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருந்து உஸ்டேரிக்கு வந்துள்ள இந்த பறவைகளை சிலர் வேட்டையாடுவதாக வனத்துறைக்கு புகார்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இது போன்ற செயலில் ஈடுபடுவோரை கண்டறிந்து அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என இயற்கை ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதனிடையே உசுட்டேரியில் இனப்பெருக்கத்திற்காக வந்துள்ள பிளமிங்கோ பறவைகளை வேட்டையாடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை எச்சரித்துள்ளது. புதுவை உப்பளம் தொகுதிக்கு முத்திரையர் பாளையம் தண்ணீரை விநியோகம் செய்ய வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தலைமையில் பொதுமக்கள் மனு அளித்தனர். புதுவை உப்பளம் தொகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் தலைமையில் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவின் செயற்பொறியாளரை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் தற்போது திருக்காஞ்சியில் இருந்து சுத்திகரிக்கப்படாமல் விநியோகம் செய்யப்படும் குடிநீர் மக்கள் பயன்படுத்தும் நிலையில் இல்லை என்பதால் வெளியில் பணம் கொடுத்து வாங்க வேண்டிய நிலை உள்ளதென்றும், எனவே திருக்காஞ்சியிலிருந்து விநியோகம் செய்யப்படும் குடிநீருக்கு பதிலாக முத்திரையர் பாளையம் தண்ணீரை விநியோகம் செய்ய வேண்டும் என மனுவில் வலியுறுத்தப்பட்டது. மனுவினை பெற்றுக்கொண்ட செயற்பொறியாளர் இது குறித்து அரசுடன் ஆலோசித்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். புதுவை ஏவிஆர் சொர்ணமகாலில் பல்வேறு டிசைன்களில் நகைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இது குறித்து ஏவிஆர் சொர்ணமகாலின் மேலாளர் கூறுகையில், வணக்கம் சார். புதுச்சேரியில் ராஜா தேட்டர் ஆப்போசிட்டில் நம்ம ஏவிஆர் சொர்ணமகாலில் புதுசாக லான்ச் பண்ணிக்கிற கலெக்ஷனை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. சார், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஏவிஆர் சொர்ணமகாலில் மந்த்ரா கலெக்ஷனுங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹேண்ட்மேட் கலெக்ஷனுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி, அதில் வந்து அன்னப்பச்சியோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேடு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து அப்படியே வெட்டிங் செட். ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம பார்த்திங்க அப்படின்னா வெட்டிங் செட் அப்படின்னா ரொம்ப ஆர்டினரியாக இருக்கும். பட் ஆனால் இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறது என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி டெம்பிள் ஜுவல்லரி தான் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு மேட்சிங் இயரிங் வருது. அதோட உங்களுக்கு வந்து ரொம்ப அழகான ஒட்டியானமும் அதுக்கு மேட்சிங்காகவே வந்துடுதுங்க. உங்களுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூபி ஸ்டோனோட கெம்பு ஸ்டோனு ப்ளஸ் வந்து உங்களுக்கு எமரல்டோட மிக்சிங்லேயே வருது. உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கோல்டு பால்ஸோட ரொம்ப அருமையாக இருக்குங்க.
இது வேற எங்கேயும் இருக்காது. நம்ம ஏவியா சொன்ன மால் புதுச்சேரியில் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்க கலெக்ஷன் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோங்க. நம்ம ஏவியா சொன்ன மாலோட சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு குவாலிட்டி தருவோங்க. நெக்ஸ்ட்டு பெஸ்ட்டு ஃபினிஷிங், அதாவது யாராலையுமே கொடுக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம ஃபினிஷிங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் தான் ஏவியா சொன்ன மால் பாண்டிச்சேரியில் கொடுக்குறோம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சில்வரில் ஃபஸ்ட் டைம் ஹால் மார்க்கிங் தமிழ்நாட்டிலே யாருமே கொடுக்க முடியலைங்க. நம்ம தான் ஃபஸ்ட் டைம் ஏவியா சொன்ன மால் தான் சில்வர்லேயே ஹால் மார்க்கிங் தராங்க. இன்னொன்று சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நகை சேமிப்பு திட்டம். நம்ம நகை சேமிப்பு திட்டம் யாராலையுமே கொடுக்க முடியாத அளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோங்க. இது எல்லாமே வேறு எங்கேயும் இல்லைங்க, ஏவியா சொன்ன மால் பாண்டிச்சேரி பிரான்ச்சில் தான் இருக்குங்க. சுப்பிரமணிய பாரதியார் பள்ளியில் நடைபெற்ற கண்காட்சியில் அறிவியல் படைப்புகளை மாணவிகள் பார்வைக்கு வைத்திருந்தனர். சுப்பிரமணிய பாரதியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியினை பள்ளியின் துணை முதல்வர் செந்தமிழ் செல்வி தொடங்கி வைத்தார். 50க்கும் மேற்பட்ட படைப்புகள் கண்காட்சியில் இடம்பெற்றன. இயங்கும் மாதிரிகள், முப்பரிமாண உருவங்கள், கலைப்பொருள்கள் போன்றன கண்காட்சியில் இடம்பெற்றன. இதற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்களும் மாணவிகளும் செய்திருந்தனர். வாழ்வாதாரத்தை பாதுகாக்க புதுவை அரசு தடை செய்ய வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை. பள்ளியில் 1992ஆம் ஆண்டு படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு. இளமை கால நினைவுகளை பகிர்ந்து உற்சாகம். விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. காற்றாடி திருவிழாவை ஒட்டி நடத்தப்பட்ட கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி சுற்றுலாத்துறை ஆதரவில் காற்றாடி திருவிழாவை முன்னிட்டு விழிப்புணர்வூட்டும் நோக்கில் புதுச்சேரி வைத்திய கன்னியாம்மாள் அறக்கட்டளை சார்பில் கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் அறக்கட்டளை நிறுவனர் தலைவர் வைத்திய கஸ்தூரி அவர்கள் தலைமையில் கோலப் போட்டி நடைபெற்று பங்கேற்ற அனைவருக்கும் ஆறுதல் பரிசு வழங்கப்பட்டது. சிறந்த கோலத்திற்கான சிறப்பு பரிசாக முதல் பரிசு மிக்சியை கவிதாவிற்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலு, இயக்குனர் கே சிங் பரிசினை வழங்கினர். மேலும் சிறந்த 10 கோலங்களுக்கு பால் குக்கர், ஊக்க பரிசுகளும் வழங்கப்பட்டது. ICTS திட்டத்தை தனியாரிடம் தாரை வார்ப்பதை கண்டித்து அங்கன்வாடி ஊழியர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். ICTS திட்டத்தை தனியாரிடம் தாரை வார்ப்பதை கண்டித்தும் நீண்டகால கோரிக்கைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தினர் மகளிர் மற்றும் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் அலுவலகம் முன்பாக முற்றுகை போராட்டம் நடத்தினர். முன்னதாக நடைபெற்ற ஊர்வலத்தை ஆனந்தராசன் துவக்கி வைக்க சங்க தலைவி திலகம் தலைமை தாங்கினார். இதில் சங்க நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இதேபோன்று மின்துறை தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் வாரிசுக்கு வேலை வழங்க வேண்டும் என மின்துறை தலைமை அலுவலகம் முன்பாக போராட்டம் நடத்தினர். இதில் வாரிசுதாரர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை கடல் பகுதியில் தடை விதிக்கப்பட்ட சுருக்கு வலைகள் பயன்படுத்தப்பட்டு வருவதால் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கட்டுமர மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
புதுவை மற்றும் தமிழக கடல் பகுதியில் மீன் இனப்பெருக்கத்தை முற்றிலும் பாதிக்கும் சுருக்கு வலைகளை பயன்படுத்தக்கூடாது என அரசு தடை விதித்துள்ளது. இந்த வலையில் மீன் குஞ்சுகள் அனைத்தும் சிக்கும் என்ற நிலை காரணமாக அரசு சுருக்கு வலைகளை பயன்படுத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளது. தமிழகத்தில் ராமேஸ்வரம் பகுதியில் இதுபோன்ற சுருக்கு வலையை பயன்படுத்திய மீனவர்களின் வலைகள், படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் புதுவையில் இதுபோன்ற நடவடிக்கை எதுவும் இல்லை. இதனால் கரையோர பகுதியில் விசைப்படகு மற்றும் பைபர் படகு மீனவர்கள் சுருக்கு வலைகளை பயன்படுத்தி மீன்பிடித்து வருகின்றனர். இதனால் கரையோர மீன்களை நம்பி பிழைப்பு நடத்தும் கட்டுமர மீனவர்கள் சுருக்கு வலைகளை பயன்படுத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை பெத்தி செமினார் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் இளமை கால அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். புதுவை பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளியில் 1992 ஆண்டு படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. 22 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியை முன்னாள் மாணவர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். இந்நிகழ்வில் முன்னாள் முதல்வர் பால், ஆசிரியர்கள் விஸ்வகுமார், வின்சென்ட் ராஜ், ராமமூர்த்தி, ஜெரால்ட் ஆனந்த், ரமேஷ், சின்னப்பன் தாஸ், சேவியர், வின்சென்ட் மற்றும் முன்னாள் மாணவர்கள் பங்கேற்றனர். சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை பெத்துச்செட்டிப்பேட்டை வளரும் புதுவை இளைஞர் நற்பணி மன்றம் சார்பில் சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு நடத்தப்பட்ட விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்கு மன்ற கௌரவ தலைவர் அன்பானந்தம் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மேலும் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கு ஊக்கப்பரிசையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மன்ற நிர்வாகிகள் மற்றும் பெற்றோர் கலந்து கொண்டனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரீக நகைகள். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். ரேஷன் கடையை பூட்டி இந்திய கம்யூனிஸ்ட் போராட்டம். இலவச அரிசியை வழங்காமல் இருக்கும்
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.